Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் semi technical description of a typical flowering plant. Angiosperms flowering plant பத்தி ஒரு description semi technical அப்படி சொல்றாங்க. என்ன semi technical? இதுல morphological structure பத்தி மட்டும் நம்ம அத சொல்வோம். anatomical structure, internal structure பத்தி அதுல எந்த டிஸ்கிரிப்ஷனும் இருக்காது. அத தான் நம்ம semi technical description சொல்லி சொல்றோம். அது என்னன்னு சொல்லி பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட் பத்தி நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அதனுடைய கேரக்டர்ஸ் ஹேபிட், அதனுடைய பழக்கங்கள் என்ன, அனிமலுடைய பழக்கம் என்ன அப்படினா பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். பட் பிளான்ட்ல நம்ம ஹேபிட்னு சொல்ற பாயிண்ட்டுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சியில வெவ்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்திட்டே வருது. ஒன்று அதனுடைய ஜீன்ஸ் எப்படி இருக்குது, பாரம்பரிய தன்மைகள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து அது மாறுபடும். அதே சமயம் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்றபடி, சுற்றுப்புற சூழ்நிலைமைகள் வளர்கிறதுக்கான கண்டிஷனுக்கு ஏற்றபடி எப்படி இருக்கும். அதாவது பாலைவனத்தில் இருக்கிற தாவரமும் ஒரு எப்பயுமே நீர் தேங்கிக்கூடிய மார்ஷியலாக இருக்கிற தாவரமும் ஒரே மாதிரியாக வளர முடியாது. அப்போ ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலைமைகளில் வெவ்வேறு விதமான பரிணாம வளர்ச்சியில் வெவ்வேறு விதமான எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் மார்ஃபாலஜி மாறுபடும். என்ன அதை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். அதாவது ட்ரீயா, அக்வாட்டிக் பிளான்ட்டா, ட்ராபிக்கல் பிளான்ட்டா அல்லது ஒரு கொடியா, என்ன அதை பற்றி பேசுகிறது ஹேபிட். அடுத்த செகண்ட் லைன் அதை பற்றி என்ன சொல்லணும்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், அதனுடைய வேர் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதனுடைய தண்டு எப்படிப்பட்டதாக இருக்குது, லீவ்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம அதை எப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சொல்லப்படுது. அதற்கடுத்து இது ஆஞ்சியோஸ்பெர்ம் பற்றி நம்ம பேசுகிறதுனால அதனுடைய ஃப்ளோரல் கேரக்டர், பூவுடைய குணாம்சங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்கிறது. தட் இஸ் இன்ஃப்ளோரன்ஸ், என்ன பேட்டர்னில் பூ மேலே தட்டுப்படுது அதை பற்றி பேசுகிறது. அண்டு ஃப்ளோரல் பார்ட்ஸ், அதனுடைய பாகங்கள் என்ன, இதையெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெருசாக நீளமாக சொல்லி எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஃபார்முலாவாக மாற்றலாம். ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட், ஆஃப்டர் டிஸ்கிரைபிங் தி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட், அதனுடைய ஸ்டெம் என்ன, ரூட் என்ன, அதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளோரல் டயக்ராம், ஒரு பூவுடைய டயக்ராம் ஒன்று போடுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு பூ உண்மையிலே எப்படி இருக்குமோ அதே மாதிரி டயக்ராம் போடுறது ஆர்டிஸ்டிக்கல் வேலை, அது நம்ம செய்ய முடியாது, அது தேவையும் இல்லை. அண்ட் எ ஃப்ளோரல் ஃபார்முலா ஆர் ப்ரிப்பேர்டு, அந்த ஃப்ளோரலுக்கு அந்த பூவுக்கு ஒரு ஃபார்முலா வேறு போடுறோம். இப்போ உதாரணமாக கார்பன் அப்படின்னா சி அப்படின்னு போடுறோம், கார்பன் டை ஆக்சைடுனா CO2 அப்படின்னு போடுறோம். அது மாதிரி இந்த ஃப்ளவருக்கும் ஒரு ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சரியா? அப்போ அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும், டயக்ராம் சிம்பிளாக இருக்கும், இது சுருக்கமாக இருக்கும். தி ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் ரெப்ரசன்டட் பை சம் சிம்பிள்ஸ். என்ன அப்போ எப்படி கார்பன் அப்படின்னா ஒரு சிம்பிள் போடுறோம், ஹைட்ரஜனா ஹெச்னு போடுறோம்ல, அது மாதிரி என்ன கொரலா, கேலிக்ஸு, கைனேசியம், ஆண்ட்ரீசியம் அதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் கொடுத்து என்ன அதில் நம்ம என்னன்னு சொல்லி அதில் சொல்ல போகிறோம். சரியா? அந்த சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ளோரல் ஃபார்முலாவில் BR அப்படின்னு எழுதினோம்னா அது பேர் பிராக்ட். பிராக்ட்னா என்ன அர்த்தம்? குட்டி இலை, இத்தினூண்டு இலை போன்று இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அது இருக்கா இல்லையா. அடுத்து K ஃபார் கேலிக்ஸ், கேலிக்ஸ்னு எழுதுறதுக்கு பதிலாக கேன்னு எழுதிட்டா அதுக்கு பேர் கேலிக்ஸ், வேலை முடிஞ்சு வச்சு. அடுத்து இந்த கேக்கு பக்கத்தில் நம்பர் போட்டோம்னா கேலிக்ஸில் எத்தனை இதழ்கள் இருக்குது, எத்தனை செப்பல் இருக்குது அப்படின்னு அதில் கணக்கு வந்துடும். C ஃபார் கொரலா, சி எழுதணும், சீன்னு போட்டோம்னா என்ன அர்த்தம், கொரலான்னு அர்த்தம். அதுக்கு கீழே நம்பர் போட்டுருவோம், கொரலாவில் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, 4 6 எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது அது இதில் போட்டுடலாம். அடுத்து P ஃபார் பெரியாந்த். பெரியாந்த்னா என்ன, கேலிசன் கொரலாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாமல் ஃபியூஷன் ஆகியிருந்தால் இட்ஸ் கால்டு பெரியாந்த். ஏன்னா அதுலேயும் நம்ம பீன்னு போட்டு நம்பர் போட்டு காமிச்சிடலாம். என்ன பிக்கு நம்பர் இருக்காது, ஏன்னா அது ஃபியூஷன், அது எப்படி இருக்குங்கிறத பற்றி அதை பார்க்கலாம். அடுத்து A ஃபார் ஆண்ட்ரீசியம், ஆண்ட்ரீசியம் எழுதுறதுக்கு பதிலாக ஏன்னு போட்டுடுறோம். என்ன G ஃபார் கைனீசியம், ஜின்னு எழுதணும்னா அதுக்கு பேர் கைனீசியம். என்ன ஆண்ட்ரீசியம் இஸ் மேல் ஃப்ளவர் பார்ட், G இஸ் ஃபீமேல் ஃப்ளவர் பார்ட். கைனோ அப்படின்னாலே ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஜிக்கு கீழே
ஜீனு போட்டு கீழே ஒரு கோடு போட்டோம்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்ன அர்த்தம் சொன்னால் ஓவரி சுப்பீரியர், அதாவது ஜி இஸ் ஃபார் கைனீசியம், இது வந்து மேலே இருக்கும்போது சுப்பீரியர், ஓவரி சுப்பீரியர், அதர் பார்ட்ஸ் பெட்டல்ஸ் என்ன செப்பல்ஸ் எல்லாம் அதுக்கு கீழே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்டு ஜி போட்டுட்டு மேலே கோடு போட்டிங்கன்னு சொன்னால் ஓவர் ஜி ரெப்ரசன்ஸ் ஓவரி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா திஸ் இஸ் கைனீசியம் இஸ் இன்ஃபீரியர், அப்போ மீதி பார்ட்ஸ் பெட்டல்ஸ் செப்பல்ஸ் இதெல்லாம் ஓவரிக்கு மேலே இருந்து ஆரம்பிக்குது, இன்ஃபீரியர் அப்படிங்கிற மீனிங்க்கு இந்த இதில் போடுறோம். அப்புறம் மேல் சொன்னால் மேல் சிம்பிள் நார்மலாக எல்லா இடத்துக்கும் தெரியும், ஒரு ரவுண்டு போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க், ஏன்னா தட் இஸ் ஃபார் மேல். அண்டு ஃபீமேல் சொன்னால் ஒரு ரவுண்டு போட்டு கீழே ஒரு ப்ளஸ் மார்க், அது மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கா, என்ன ஃபீமேல் பார்ட்ஸும் சேர்ந்துருக்கா, கைனீசியம் அதில் சேர்ந்துருக்கா என்ன, அல்லது ஒரு ஆரோவும் கீழே ஒரு ப்ளஸ்ஸும், ஒரு ரவுண்டுக்கு மேலே ஒரு ஆரோ கீழே ஒரு ப்ளஸ் போட்டால் பைசெக்சுவல், மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் ரெண்டுமே ஒரு ஃப்ளவரில் இருக்கா, அது இது காமிச்சிடும். அப்புறம் அதனுடைய சிமெட்ரி என்ன, ரேடியல் சிமெட்ரியாக இருக்கா அல்லது வந்து பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கா, ரெண்டு கொஸ்டின் தான் இதில். ஏன்னா ஒரு ரவுண்டு போட்டு ப்ளஸ் போட்டு காமிச்சிட்டோம்னு சொன்னால் திஸ் இஸ் ஃபார் ஆக்டினோமார்பிக், அதாவது ரேடியல் சிமெட்ரி. அதுக்கு பதிலாக ஒரு கோடு போட்டு ரைட்டில் ஒரு புள்ளி லெஃப்டில் ஒரு புள்ளி அப்படி வச்சிட்டோம்னு சொன்னால் இதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால் லெஃப்ட் அண்ட் ரைட், என்ன தட் இஸ் ஜைகோமார்பிக், தட் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. அதை இது இந்த ஃபார்முலாவில் இது காமிச்சிடலாம் நம்ம. அடுத்து ஃபியூஷன் இஸ் இண்டிகேட்டட் பை என்க்ளோசிங் த ஃபிகர் வித்தின் தி பிராக்கெட். ஃபியூஷன் என்ன அர்த்தம், கேலிக்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கா அதனுடைய இதழ்கள், அல்லது இதழ்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆகியிருக்கா அப்படின்னா இந்த கேலிக்ஸுக்கு கீழே நம்பர் 4ன்னு போடுறோம், ஒரு 4 கேலிக்ஸ் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த 4 ஒரு ப்ராக்கெட் போட்டு காமிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்னா கேலிக்ஸ் வந்து யுனைடெட், கேமோ செஃபலஸ் யுனைடெட் அப்படிங்கிற கதை அதுக்கு வந்துடும், ப்ராக்கெட்டில் தான் காமிக்குது. அடுத்து அட்ஹீஷன் பை எ லைன் ட்ரான் அபவ் தி சிம்பிள்ஸ் ஆஃப் தி ஃப்ளோரல் பார்ட்ஸ், அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸுக்கு மேலே ஒரு ஒரு கோடை மேலே போட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் அது வேறு பார்ட்ஸ் கூட சேர்ந்துருக்கு, அல்லது அந்த பார்ட்ஸும் அது கூடயே சேர்ந்து ஃப்ளோரல் டியூபாகவோ என்ன பூரா ஒட்டியோ இருக்கோ அப்படிங்கிறத அதை காமிச்சிடும். அட்ஹீஷன் அது மீன் பண்ணும். இதுதான் ஃப்ளோரல் ஃபார்முலாவுடைய மெத்தட், ஃப்ளோரல் ஃபார்முலா உண்டாக்குறதுக்கான ஒரு மெத்தட். இதை வச்சு சிம்பிளாக ஒரு டயக்ராம் ஒரு இதை வச்சு நம்ம காமிச்சிடலாம். ஃப்ளோரல் டயக்ராம்னா என்ன சொன்னோம், ஃப்ளோரை அப்படியே படமாக போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக டைம் அண்ட் ஸ்பீட் கான்செப்ட் இருக்குது ஃபிசிக்ஸில். அப்போ என்ன செய்வோம், ஒரு கிராஃப் போடுறோம், ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு டைமு, ஒய் ஆக்சிஸில் என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னு போட்டோம்னு சொன்னால் என்ன எக்ஸு ஒய் இப்படி ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா என்ன காமிச்சிருது, இவ்வளோ நேரத்தில் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிடுறோன்னு காமிக்குது. அதே மாதிரி என்ன ஒரு லைன் டிராயிங் மாதிரி என்ன ஃப்ளோரோடைய எல்லா பார்ட்ஸையும் காமிச்சிடுறோம். எப்படி காமிப்போம், அது எக்ஸு ஒய் தனித்தனியாக காமிக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்கிறோம், என்ன கே ஃபார் கேலிக்ஸு, சி ஃபார் கொரல்லா, பி ஃபார் பெரியாந்து, ஏ ஃபார் ஆண்ட்ரிசியம், ஜி ஃபார் கைனீசியம் இதெல்லாம் கொடுத்துட்றோம். என்ன அது சிம்பிள் இதில் வந்துடுது. ப்ளஸ் என்ன அதனுடைய நம்பர்ஸ், என்ன டைம் அண்டு டிஸ்டன்ஸுக்கு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரையும் நம்ம இந்த இது சிக்கு கீழே அல்லது கேக்கு கீழே நம்பர் போட்டு விட்டுறோம். சரியா, அது மாதிரி காமிச்சிடலாம். திஸ் இஸ் தி ஃப்ளோரல் டயக்ராம் அண்டு ஃப்ளோரல் ஃபார்முலா, அதனுடைய மீனிங் இதுதான். ஓகே, ஃப்ளோரல் டயக்ராம் இஸ் அ கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன். எப்படி ஒரு கிராஃப் போட்டு போடுறோமோ அதே மாதிரி ஒரு டயக்ராத்தை போட்டு காமிச்சிடும் ஃப்ளவருடைய ஸ்ட்ரக்சரை. அடுத்து டயக்ராம் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர். செப்பல்ஸ் எத்தனை இருக்குது, கேலிக்ஸ் எத்தனை இருக்குது, ஆண்ட்ரீசியம் எத்தனை இருக்குது, கைனீசியம் 1 இருக்கா 2 இருக்கா, சிங்கிள் கார்புலேட்டா மோனோ கார்புலேட்டா பை கார்புலேட்டா, அதெல்லாம் அது காமிச்சு கொடுத்துரும் நமக்கு. அடுத்து அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரிலேஷன் தே ஹேவ் வித் ஒன் அனதர், அதாவது ஆஸ்டிவேஷன் சொல்கிறோம். செப்பல்ஸோ பெட்டல்ஸோ ஒன்றுக்கு ஒன்று என்ன தொடர்பில் இருக்குது, சுத்தமாக ஒன்று ஒன்று தொடாமல் இன்னும் தனித்தனியாக இருக்குது, ஓப்பன் அப்படி சொல்கிறோம். அல்லது பட்டர்ஃப்ளையோடைய ஒரு விங்கு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பெப்லைனியஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி என்ன இந்த அரேஞ்ச்மெண்ட் அண்ட் த ரிலேஷன் தே ஹேவ் வித் ஒன் அனதர், அதையும் அந்த டயக்ராத்தை நம்மளால் காமிச்சிட முடியும். அடுத்து பொசிஷன் ஆஃப் தி மதர் ஆக்சிஸ். மதர் ஆக்சிஸ் சென்ட்ரலில் எந்த இடத்துல ஃப்ளவருக்கான ஆக்சிஸ், ஃப்ளவர் எந்த ஆக்சிஸில் தொங்குதோ, எங்கள் பிட்டியில் தொங்குதோ அது எந்த இடத்துல இருக்கோ அது கரெக்டாக ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மேலே ஒரு டாட் வச்சு காமிச்சிருது. ரெஸ்பெக்ட் டு தி ஃப்ளவர் இஸ் ரெப்ரசன்டட் பை எ
டாட் ஆன் தி டாப் ஆஃப் தி ஃப்ளவர் டயக்ராம். ஃப்ளவர் டயக்ராம் மேலே ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா அந்த இடத்துல நேராக வருது. அதாவது என்ன அர்த்தம், ஒரு கிராஸ் செக்ஷனை அப்படி வெட்டணும்னு சொன்னால் என்ன அந்த ஆக்சிஸ் அப்படி அங்கே போய் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி அது மீனிங் அதுக்கு காமிக்கும். கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரிஷியம், கைனீசியம் ஆர் ட்ரான் இன் சக்ஸசிவ் ஹோல்ஸ். ஒவ்வொரு வட்டமாக நம்ம அதை போட்டு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வெளியில் போட்டால் என்ன அர்த்தம், அது கேலிக்ஸ். அடுத்து அதுக்கு உள்ள செகண்ட் ரவுண்டு போட்டு காமிச்சா அது பேர் கொரலா. அதுக்கடுத்து தேர்டு ரவுண்டில் போட்டு காமிச்சா தட் இஸ் ஆண்ட்ரிசியம். அடுத்து ஃபைனல் ரவுண்டு உள்ளே இருக்கிற ரவுண்டு போட்டு பார்த்தோம்னா தட் இஸ் கைனீசியம். ஒவ்வொரு வட்டமாக போட்டு காமிக்கிறோம். அதனால தமிழ் என்ன சொல்கிறாங்க, என்ன புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? கேலிக்ஸ் பீயிங் தி அவுட்டர் மோஸ்ட் என்ன அண்ட் கைனீசியம் பீயிங் தி சென்டர். கைனீசியம் தான் சென்டரில் உள்ள பார்ட். ஃப்ளோரல் ஃபார்மா ஆல்சோ ஷோஸ் cohesion, addition with other parts of the holes என்ன and between the holes. Floral diagram is a schematic cross section through a young flower. ஒரு young flower-ஐ cross section பண்ணால் எப்படி இருக்குமோ அதை ஒரு ஸ்கீமேட்டிக்காக என்ன லைன் டிராயிங் மூலமாக காமிச்சதுக்கு பேர் தான் ஃப்ளோரல் டயக்ராம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளோரல் டயக்ராத்தை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு ஃப்ளோரல் டயக்ராம். என்ன சொல்கிறோம்னா ஆக்சிஸ் இப்படி வந்து இங்கே இருக்குது, அதனால் ஒரு டாட் வச்சு காமிச்சாச்சு மேலே, முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ப்ளஸ் மார்க் கொடுத்துருக்கு. இதனுடைய மீனிங் என்னென்னா இந்த ஃப்ளவர் இது எதனுடைய டயக்ராம், இது வந்து மஸ்டர்டு ஃபேமிலியோடைய டயக்ராம் பிராசிகேசி. என்ன இந்த ஃப்ளவர் என்ன ரேடியலி சிம்மெட்ரிக்கல் அப்படின்னு காமிச்சிட்டோம். அதாவது ஆக்டினோமார்பிக் அப்படின்னு காமிச்சிட்டோம். ஒரு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து செகண்ட் ஒரு ரவுண்டு போட்டு மேலே ஒரு ஆரோ கீழே ஒரு ப்ளஸ். ஸோ இது என்ன மீனிங், பைசெக்சுவல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா இந்த ஃப்ளவரில் ஆண்ட்ரிசியம் இருக்குது, கைனீசியம் இருக்குது. ஸோ இட் இஸ் பைசெக்சுவல். முடிஞ்சிருச்சு, செகண்ட் பார்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்த தேர்ட் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் கே ஃபார் கேலிக்ஸ். இதில் 2+2ன்னு போட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 2 4 கேலிக்ஸ் இருக்குது, 4 கேலிக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 கேலிக்ஸ் இருக்குது. காமிச்சிருச்சா? 2 வெளிப்புறத்தில் என்ன மார்ஜின் இருக்குது, 2 மார்ஜின் உள்புறத்தில் இருக்குது. ஸோ 2+2 கேலிக்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து கொரலா. கொரலா எத்தனை இருக்குது, 4. இதில் 1 2 3 4 கொரலா முடிஞ்சு. இதில் ப்ராக்கெட் எதுவும் போடலை. அதனுடைய மீனிங் என்ன, லிங்க் கிடையாது, தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஆண்ட்ரிசியம் 2+4. நம்ம ஃப்ளோர் ஸ்ட்ரக்சர் டயக்ராமில் வெளியில் இருந்தால் உள்நோக்கி போகிறோம். என்ன உள்நோக்கி போகும்போது 2 ஆண்ட்ரிசியம், அப்புறம் உள்பக்கமாக அடுத்த ரவுண்டில் 4 ஆண்ட்ரிசியம். ஸோ 2+4 என்ன ஒரு வட்டத்தில் 2, அடுத்த வட்டம் உள் வட்டத்தில் 4. ஆண்ட்ரிசியம் வந்து 4, அதுவும் ப்ராக்கெட் பண்ணலை. ஸோ இட் இஸ் நாட் என்ன யுனைட்டட். அடுத்து ஜி கைனீசியம். கைனீசியம் போடும்போதே கீழே ஒரு கோடு போட்டாச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஓவரி இஸ் சுப்பீரியர் மேலே இருக்குது, ஓவரி இஸ் சுப்பீரியர். அதாவது இதனுடைய அதர் பார்ட்ஸ் ஆண்ட்ரிசியம், கொரலா, கேலிக்ஸ் இது எல்லாமே என்ன ஓவரிக்கு கீழே இருந்து தொடங்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவரி இஸ் சுப்பீரியர். 2 ஓவரி, 2 பைகார்பலேட், 2 கார்பல் ஸ்டைல் இருக்குது. அதாவது ஒரு ஓவரி என்ன ஒரு ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா, அது மாதிரி 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இட் இஸ் 2 போட்டு அதை ப்ராக்கெட் போட்டு காமிச்சிட்டாங்க, யுனைட்டட். அதுவும் யுனைட்டட். இதுதான் ஒரு ஃப்ளோரல் டயக்ராம் உடைய ஸ்ட்ரக்சர். என்ன இது கிராஸ் செக்ஷன் ஸ்ட்ரக்சர். யூஸ் ஜஸ்ட் ஒரு டயக்ராமும் ஒரு இது மூலமாக ஒரு ஹோல் ஃப்ளவரை நம்ம என்ன செஞ்சிடறோம், டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிடுறோம். என்ன இப்போ இந்த ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்பீசிஸ் கூட யூஸ் பண்ணலாம். எங்கெங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் அகைன்.